லக்னோ அணியின் கேப்டனான KL ராகுல் கிட்ட அந்த அணியின் உரிமையாளர் கடுமையா நடந்துகிட்டது போன்ற வீடியோ வெளியான நிலையில அடுத்த சீசன்ல KL ராகுல லக்னோ அணி தக்க வைக்காதுன்னு தகவல் வெளியாச்சு. இதை தொடர்ந்து KL ராகுல மீண்டும் RCB அணிக்கு அழைத்து சமூக வலைத்தளங்களை பதிவிட்டு வந்தாங்க ரசிகர்கள். இந்த நிலையில KL ராகுல லக்னோ அணி தக்க வைக்காதுன்னு வெளியான செய்தியை மறுத்திருக்காரு லக்னோ அணியின் உதவி பயிற்சியாளர் லான்ஸ் கிளஸ்னர். அது மட்டும் இல்லாம KL ராகுலுக்கு இரவு விருந்தும் கொடுத்திருக்காரு லக்னோ அணி உரிமையாளர் சஞ்சு கோயங்கா. IPL தொடர்ல இன்னைக்கு நடக்க இருக்கிற போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி. 8 புள்ளிகளோட புள்ளி பட்டியல கடைசி இடத்துல இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்கான வாய்ப்பை இழந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த போட்டியில வெற்றி பெற்றாலும் கூட அது பஞ்சாப் அணிக்கு ஆறுதல் வெற்றியாவே அமையும். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த போட்டியில ஜெயிக்கும் பட்சத்துல 18 புள்ளிகளோட 2வது அணியா பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும். மே 18ஆம் தேதி RCB மற்றும் CSK அணிகளுக்கு இடையிலான போட்டி நாக் அவுட் போட்டியா அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டாலும் கூட அந்த போட்டியில தோல்வி அடைஞ்சாலும் CSK பிளே ஆஃப் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மே 18ஆம் தேதி நடக்கிற போட்டியில RCB அணி நல்ல ரன் ரேட்ல ஜெயிச்சா RCB அணி பிளே ஆஃப்க்கு தேர்வாகும். அதே சமயம் சன்ரைசர்ஸ் மற்றும் லக்னோ அணிகள் 16 புள்ளிகளை எட்டாத பட்சத்துல RCB அணிக்கு எதிரான போட்டியில தோல்வி அடைஞ்சாலும் CSK பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தா எலிமினேட்டர் ஆட்டத்துல சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதவும் வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் முறை தொடர்பா பல வீரர்கள் பல கருத்துக்களை முன்வச்சு வர்ற நிலையில இம்பாக்ட் பிளேயர் முறையில எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியலன்னு சொல்லி இருக்கிறாரு ரவி சாஸ்திரி. மேலும் எந்த புதிய விதியை கொண்டு வந்தாலும் சிலர் அதுல குறை சொல்லதான் செய்வாங்கன்னு காட்டமா சொல்லி இம்பாக்ட் பிளேயர் முறைக்கு ஆதரவா பேசியிருக்காரு ரவி சாஸ்திரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.